ஏசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிள்ளைகள் பெற்றாராலே எப்படிப்பட்ட நிலைமையில இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முந்தி நான் பெற்றாரும் பிள்ளைகளும் என்று நான் பேசினதில்லை, நம்மால் நமது பிள்ளைகள் என்று பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இரவில் உங்களோடு கூட சேர்ந்து பெற்றாரால் பிள்ளைகள் என்ற தலைப்பில் உங்களோடு பேசப் போகிறேன். உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் என்று சொல்லுகிறார். இதுல இஸ்ரவேல் புத்திரருடைய பிள்ளைகள் யாரும் விடப்பட்டவர்கள் அல்ல, கர்த்தராலே அவர்கள் போதிக்கப்பட்டிருப்பார்கள். எல்லாருக்கும் ஆண்டவர் போதனை தருகிறார். அந்த பிள்ளைகள் அந்த போதனையை கேட்க வேண்டிய கேட்டபடினாலே பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொல்லப்பட்டது. சில வேளைகளில் பெற்றார்கள் நாம் நன்றாயிருந்தால் போதும், நமக்கு போதனை கிடைத்தால் போதும், நம்முடைய சமாதானம் தான் பெரிதாயிருக்கும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சோதனை இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய பிள்ளைகள் என்ன நம்மையோட தரம் குறைந்தவர்களா? நாமளாவது சில வயதுகளை தாண்டி வந்து விட்டோம். நம்முடைய பிள்ளைகள் அவர்களுக்கு நிறைய ஆண்டு காலங்கள் பூலோகத்தில் இருக்கிறது. நமக்கு கிடைத்த அந்த போதனை, நமக்கு கிடைத்த அந்த சமாதானம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைத்தால் அவர்கள் முழு வாழ்க்கையை கர்த்தருக்கு மகிமையாய் பயன்படுத்துவார்கள். அதனால பெற்றோரால் பிள்ளைகள், அதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். 127 சங்கீதம் 4 வசனத்திலிருந்து 6 வசனம் வரையில பார்த்தால், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தில் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆண்டவர் பிள்ளைகளை நமக்கு சுதந்திரமாக தருகிறார். அது கற்பத்தின் கனி என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள், அவைகளை தன் அம்பாரா துணியில நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்களுக்கு அந்த பெற்றார்கள் போதித்தால் அவர்கள் வல்ல காரியங்களை பெற்றால் செய்வதை விட அதிகமாக செய்வார்கள் என்று அந்த வசனங்கள் சொல்லுகிறது. 128 சங்கீதம் 1 வசனம் 4 வசனம் அப்புறம் 3 வசனம் வாசிக்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அப்படி 2 முறை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. குடும்பத்தினுடைய தலைவனை பற்றி, தகப்பனாரை பற்றி, அப்புறம் இந்த குடும்பத்தினுடைய மனைவியாரை பற்றி வீட்டோரங்களிலே கனிதரும் திராட்சை கொடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப புருஷனும் மனைவி சரியா இருந்தால் அந்த பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். நீ உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகிற சமாதானத்தையும் காண்பாய் என்று குடும்பத்துக்கு இந்த 2 அருமையான சங்கீதங்களை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். நம்மாலே நம்முடைய பிள்ளைகள் பெருமளவிலே ஆசீர்வதிக்கப்பட முடியும். நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய பக்தியை, நம்முடைய நேசத்தை காண்கிற ஆண்டவர் அது உண்மை என்று காண்பார் என்றால் அந்த காரியம் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் பலிதமாகும்படி அவர்களை ஆசீர்வதிப்பார். அதுல ஒரு விதமான சந்தேகம் இல்லை. என் பிள்ளைங்க நல்லா இல்லையே அப்படின்னு யாராவது வருந்தினால் நீங்க நல்லா இல்லைன்னு தான் அர்த்தம், நான் நல்லா இல்லைன்னு தான் அர்த்தம். நாமும் நல்லா இருந்தால், நாம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் நிச்சயமாக நம்மால் ஆசிரியப்படுவார்கள். அதுல என்ன சந்தேகம்? அதனாலதான் இந்த தலைப்பு வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். புருஷனும் மனைவியா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சபையில நீங்க இருக்கிறீங்களே, உங்களுடைய பிள்ளைகளை பற்றி இப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு உண்டா? அவர்கள் எல்லாரும் கர்த்தராலே போதிக்கப்படுகிறார்களா? இன்னொன்று, அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு அது இருக்கிறது என்பது உண்மை என்றால் உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படி இல்லாமல் போகும்?
அதனால இந்த வசனத்தை கேட்ட பிற்பாடு நான் இனி விளக்கத்திற்கு ஒரு 4 குறிப்புகள் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்போகிறேன். இனி உள்ள காலங்களில் நீங்கள் உங்களை சரியாக பாருங்க. குடும்பத்தில் பெற்றாரா இருக்கிறவர்கள் எப்படியோ நடந்துடாதீங்க. உங்க பிள்ளைகளும் அப்புறம் எப்படியோ நடந்துருவாங்க. ஆனால் நீங்கள் சரியா இருந்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை பற்றி அசிரத்தை இருக்க முடியாது கூடாது. இந்த வாக்கு தத்துவத்தை பிடித்துக் கொண்டு ஆண்டவத்தில் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் என்னுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் போதிக்கணும். எத்தனை பிள்ளைகளை நீர் எனக்கு தந்திருக்கிறீரோ அந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் நீர் போதிக்கணும். இன்னொன்று, அந்த பிள்ளைகளுக்கு சமாதானம் வேணும். கொஞ்சம் போதுமா அவளுக்கு மிகுதியான சமாதானம். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். இது 4 குறிப்புகள் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அதுல முதல் குறிப்பு 90ஆம் சங்கீதம் 16வது வசனம். 90ஆம் சங்கீதம் 16வது வசனம். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உம்முடைய மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கு விளங்குவதாக. பாத்தீங்களா, நம்முடைய கிரியை உம்முடைய ஊழியக்காரருக்கு, அப்புறம் உமது மகிமை அவர்களுடைய பிள்ளைகளுக்கு விளங்குவதாக. இது யார் சொன்னார் என்று நீங்கள் பார்த்தால் 90ஆம் சங்கீத அடைப்புக்குறியில பாத்தீங்கன்னா மோசேயின் ஜெபம். அப்ப மோசே செய்கிற ஜெபம் மோசேயினுடைய சங்கீதம் என்று சொல்ல வேண்டியது. பெற்றார்கள் அவர்களுக்கு தேவன் தந்த பிள்ளைகள், அவர்களுக்கு மகிமை அவருடைய பிள்ளைகள் மேல விளங்கும் என்ற அருமையான வாக்கு தத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது. பெற்றார்களை பற்றி அந்த வசனம் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் என்று சொல்லப்பட்டு, விசுவாசிகளான பெற்றார் ஆண்கள் பெண்கள் அவங்க ஊழியம் செய்வாங்க. ஊழியம் செய்யாதவங்கள நான் விசுவாசின்னு சொல்ல மாட்டேன். அப்படி பைபிள் சொல்லல. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நீங்க பாருங்க. சீயோன் என்னும் சுவிசேஷகியே, எருசலேம் என்னும் சுவிசேஷகியே என்று சொல்லப்பட்டிருக்கு. சீயோன் என்று சொல்லுகிறது பரமசீயோன், எருசலேம் என்று சொல்லுகிறது பூமிக்கு எருசலேம். அது சபையை கூட ஒப்பிட்டு சொல்லலாம். அப்போ எருசலேம் உள்ள எல்லாரும், விசுவாசிகளாக இருக்கிற எல்லாரும் அவங்க சுவிசேஷ அறிவிக்க கடனாளிகள். எசேக்கியேல் புத்தகத்துல கூட ஒரு வேத பகுதி நான் வாசிருக்கேன். அது என்கிட்ட அகராதி இல்லாதனால அதை கண்டுபிடிக்க முடியல. அதுல இஸ்ரவேல் எல்லாரும் அவர்கள் இந்த ஊழியக்காரர் அப்படின்னு மொத்தமா சொல்லி, ஊழியம் செய்கிற ஒரு குரூப், ஊழியம் செய்யாத இன்னொரு குரூப் என்று கிடையாது. அவங்க எல்லாரும் ஊழியம் செய்வாங்க. அப்ப அப்படி ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த பெற்றார்கள் ஊழியம் செய்கிறதை பார்த்து அவர்களுக்கு தம்முடைய மகிமையை அந்த பிள்ளைகளுக்கு விளங்க பண்ணுகிறார். விளங்குவதாக மோசேயை பற்றி நீங்கள் வாசித்தால், மோசே கர்த்தர் சொற்படி செய்வார். அப்படி பல முறை பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தான். அதே சமயம் அதே வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசேயின் சொற்படி கர்த்தர் செய்தார் என்று பல முறை நாம் பார்க்கலாம். நாம ஆண்டவர் சொற்படி செய்யும் பொழுது நம்ம சொல்படி ஆண்டவர் செய்யாமல் இருப்பாரா? நம்முடைய தேவன் இம்மானுவேலர், அவர் நம்மோடும் நாம் அவரோடும். அதனால மோசே சொன்ன காரியம் நடக்காமல் போகுமா? உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவருடைய பிள்ளைகளுக்கு விளங்குவதாக. நம்முடைய பிள்ளைகள் மகிமை உள்ளவர்கள். அது நமக்கு நிச்சயம் இருக்குதா? பெற்றார் பிள்ளைகள் சாதாரணமாக நாம் பிறக்கும் போதே யாராயிருந்தாலும் சரி பாவியாத்தான் பிறக்கிறோம். அப்புறம் தான் ஆண்டவருடைய சிலுவை மதத்தினால ரட்சிக்கப்படுறோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்த்தால், எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாகி என்று இருக்கு. ரட்சிக்கப்படாததற்கு முந்தி நாம் தேவ மகிமை இழந்தவர்களாயிருந்தோம். ஆனால் ஆண்டவர் இயேசு சிலுவையில மரிக்கும் போது தன்னைத்தானே ரட்சித்தார். அதாவது தன்னை தானே ரட்சிக்க திராணி இல்லை, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சிக்க திராணி இல்லை என்று பரிகாசம் பண்ணினார்கள். அவர் தன்னைத்தானே ரட்சித்திருந்தால் நம்மை ரட்சிக்கிறது எப்படி? சிலுவை மரணம் நம்முடைய ஆண்டவருக்கு வேண்டும். முதல் மனிதன் பாவம் செய்து
அவருடைய பிள்ளைகளான நாம அவனோடு கூட சேர்ந்து தேவ மகிமை இழந்து போனோம். இந்த மகிமையை திரும்ப தருவதற்காகத்தான் ஆண்டவர் சிலுவையில மரித்து பாவத்தினால ஏற்பட்ட எல்லா சாபங்களையும் நீக்கினார் என்று சுவிசேஷத்தை பற்றி சத்தியம் பேசும்போது அதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை பற்றி என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், ரட்சிப்பின் மகிமை கர்த்தருக்கு என்று அங்கே எழுதியிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் அங்கே இருக்கிறார். அவரை பற்றி நித்திய வாசிகள் போற்றி பாடுகிறார்கள். ரட்சிப்பின் மகிமை உமக்கே உரியது என்று சொல்லுகிறார்கள். யார் ரட்சிக்கப்பட்டாங்களோ இழந்து போன தேவ மகிமையை தேவகுமாரன் அவர்களுக்கு தருகிறார். விசுவாசிகளான பெற்றார், அதாவது புருஷன் மனைவி இவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொன்னா அவங்க தேவ மகிமை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அப்ப அவருடைய பிள்ளைகளா இருக்கிறவங்க ரட்சிக்கப்படாம இருக்கலாமா? அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்படாம இருந்தாலும் பரவாயில்ல நம்ம விட்டுவிட முடியுமா? பைபிளுக்கு அடுத்தபடி வாசிக்கக்கூடிய ஒரு புத்தகம் உலகத்தில் உண்டு என்று சொன்னால், ஜான் பனியன், அதாவது ஆண்டவருக்காக சிறைச்சாலையில 14 வருஷமோ என்ன இருந்த பொழுது அவர் கண்ட தரிசனத்தை சொப்பனமாக எழுதுகிறார். அதுல கூட போனா ஒரு 25 பக்கம் கூட நான் இன்னும் படிக்கல. அது நிறைய நூற்றுக்கணக்கான பக்கம் இருக்குது, படிக்கிறதுக்கு மாசக்கணக்காக. அதுல ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் தூரத்துக்குள்ளே போகும்பொழுது ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுடைய நிலைமை அதி பயங்கரம் என்றே கொண்டு போறார். அதுக்கு நிறைய வேத வசனங்களை சொல்லிக்கிட்டே போறார். நாம சில வேளையில என்ன நினைக்கிறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால நல்லா சுகமா இருக்கிறோம், பரலோகத்துக்கு போயிடுவோம். அடுத்தவங்களை பற்றி அவ்வளவு கவலை இல்லாமலும் பயம் இல்லாமலும், சில சமயத்தில் ரட்சிக்கப்படலைன்னா ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிடுறோம், அல்லது ரட்சிக்கப்படாதவங்களை பற்றி பாரம் இல்லாமல் இருக்கிறோம். இல்லங்க, பெற்றோரால் பிள்ளைகள் அவர்கள் செய்கிற ஊழியம், ரட்சிக்கப்படாத ஊழியம் செய்யலாமா, செய்ய முடியுமா? அந்த ஊழியத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பாரா? சங்கீதம் 50 வாசிக்கிறோம், துன்மார்க்கனை நோக்கி என்னுடைய பிரமாணங்களை எடுத்திருக்க உனக்கு என்ன நியாயம்? துன்மார்க்கம் கூட ஊழியம் செய்ய உற்சாகப்படுற, ஆனா விசுவாசிகள் ஊழியம் செய்ய நம்ம உற்சாகப்படாம இருக்க முடியுமா? நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாமல் இருந்தால் எனக்கு ஐயோ, கர்த்தருடைய வேலையை செய்யாதவன் என்றல்ல, அசதியா செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கு. ஆரம்ப நாட்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாத்தீங்களா? அவர்கள் எல்லாருமே சுவிசேஷ ஊழிய செய்யறவர்களாக இருந்தார்கள். சிதறப்பட்டு போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்போ பானையில இருந்தா தான் அகப்பில வரும். ரட்சிக்கப்பட்டவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, மற்றவங்கிட்ட ரட்சிப்பை பற்றி சொல்லுவாங்க. மற்றவங்கிட்ட ரட்சிப்பை பற்றி சொல்றதுக்கு முந்தி நம்முடைய சொந்த பிள்ளைகளிடத்துலதான் நம்ம ரட்சிப்பை பற்றி சொல்ல முடியும். அதோடு அவங்க நம்ம ரட்சிப்பின் மகிமையை அவங்க நம்முடைய வாழ்க்கையை பார்ப்பாங்க. எங்க அப்பாட்ட ரட்சிப்பின் மகிமை இருக்குதா, எங்க அம்மாட்ட ரட்சிப்பின் மகிமை இருக்குதா, இதை கூர்ந்து கவனிப்பாங்க. நீங்க சாட்சியினால காண்பிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய ஊழியத்தினாலும் உங்களுடைய பிள்ளைகள் அதை பற்றி சிந்திக்க செய்யணும். ஆண்டவர் வெளிநாடுகளில் குடியிருக்கிற மக்களுக்கு அவ்வளவு அதிகமான பிள்ளைகளை பார்க்க முடியாது. வெஸ்லி தம்பதியாருக்கு ஆண்டவர் 18 குழந்தைகளை நமக்கு கொடுத்தார், எல்லா ஆம்பளை பசங்க. அதுல முதல் பையனும் கடைசி பையனும் அகில உலக எழுப்புதல் பிரசங்கிமார்கள். இடையில இருக்கிற எல்லாரும் பிலீவர்ஸ், விசுவாசியெல்லாம் மாறிட்டாங்க. எப்படிங்க? அந்த தாயின் தகப்பனுடைய சாட்சி, தேவ மகிமையை, அவர்களுக்கு தேவன் கொடுத்த ரட்சிப்பை அந்த பிள்ளைகள் கண்டார்கள். அப்புறம் அவங்க 2 பேரும் தாயின் தகப்பனும் ஊழியத்துல அனலா இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாரும் இந்த அனலாக எங்க தாய் தகப்பனார் செய்த ஊழியத்தை பார்க்கிறோம்னு சொல்லி பார்த்தாங்க. எல்லாருமே ரசிக்கப்பட்டாங்கன்னு சொன்னா பரலோகம் போய் பார்க்கிற 2வது காரியம், குடும்பம் ஒரு குட்டி பரலோகம். ரசிக்கப்பட்டவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். ரசிக்கப்படாத ஒரு ஏசா இருந்தாலும் அந்த குடும்பத்துடைய மகிழ்ச்சியை கெடுத்து குட்டி சோறாக்கி போடுவான். அதான பைபிள வாசிக்கிறோம். பெற்ற தாயை சொல்றாங்க, என்னுடைய உயிர் இருந்து ஆவதென்ன அப்படின்னு சொல்றாங்களே. அப்ப எல்லாரும் ரசிக்கப்படணும், எல்லாருக்கும் தேவ மகிமை விளங்கணும். கர்த்தருடைய கிரியை அவருடைய ஊழியக்காரருக்கும் அவருடைய மகிமை அவருடைய பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. தமிழகத்திலையும் மற்ற பல இடங்களில் உபயோகப்படுகிற ஒருவரை பற்றி நான் ஏற்கனவே நம்முடைய சபையில சொல்லியிருக்கிறேன், சாம் கமலேசன். அவருக்கு சத்தியம் நல்லா தெரியும், ஆனா நம்ம போன்ற சபையில உள்ளவர் அல்ல. இயக்கங்களை உண்டாக்கி நிறைய இடங்கள்ல அவர் செயல்படுறார். ஒற்றைக்கு ஒரே பையன் தான் பிறந்தார் அந்த பெற்றாருக்கு.
இன்றைக்கு ஒற்றைக்கு ஒரே பையனா இருக்கிறவங்க நீங்க வீட்டுல போய் கேட்டு பாருங்க, நிறைய பிரச்சனையை கொண்டு வர்றாங்க. நான் பல இடங்கள்ல பழகும் பொழுது அவங்க பிள்ளைகிட்ட பேச முடியல, பேசுறதுக்கு தெரியல. என்னை கூப்பிட்டு தயவுசெய்து எங்க பிள்ளைகிட்ட, ஆண் பிள்ளைங்க பெண் பிள்ளைகிட்ட கொஞ்சம் நேரம் பேசுங்க, நான் அவங்ககிட்ட அவங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படியெல்லாம் கொஞ்சம் பேசி அப்புறம் ஆண்டவருடைய வசனத்தை பற்றி சுருக்கமா சொல்லிட்டு விட்டுருங்க. பாருங்கள், அந்த பெற்றார்கள் ஒரு பையன் இருக்கிறான இவனை வளர்த்து எதிர்காலத்தில் நல்லா உலகத்துல சுபிட்சமா வாழணும்ன்ற அந்த மாதிரி திட்டம் ஒண்ணு வைக்காம கர்த்தரை பிள்ளைகளுக்கு கொடுத்தாரு, வளர்க்கிறோம், படிக்க வைக்கிற, அவ்வளவுதான். எங்களுடைய கடமையை நாங்க செய்துதான் ஆகணும். ஊழியத்துல 2 பேர் அனலா இருப்பாங்க. இதே இந்த ஒற்றைக்கு பிறந்த ஒரே பையன் கவனிச்சான். அவன் உடனே விசுவாசி ஆகல. அப்புறம் கல்லூரி படிப்புக்கு வந்த பொழுதே விசுவாசியாகி வேலைக்கு போகாம ஊழியத்துக்கு இறங்கிட்டாப்ல. அந்த நபரால இந்த எத்தனை பேர் மனமாயிருக்கிறாங்க தெரியுமா? அப்போ அவருடைய கிரியை அவருடைய ஊழியக்காரருக்கும் அவருடைய மகிமை அவருடைய பிள்ளைகளுக்கு விளங்குது. நம்முடைய பிள்ளைகளுக்கு விளங்குச்சா? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் பிறக்கும் கொஞ்ச நாள்லயே என்னை விட்டு தூரமா போயிட்டாங்க. ஆனா உங்களுடைய பிள்ளைகள் எத்தனை ஆண்டு காலம் உங்களோட கூட இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு தேவனுடைய மகிமை விளங்குறதா? கர்த்தருடைய கிரியை, அதாவது நீங்க ஊழியம் செய்கிற பொழுது அந்த கிரியின் மூலமாக உங்களுடைய பிள்ளை உங்களை ரட்சித்துக் கொண்ட ஆண்டவர் பைபிள்ல வருது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த ரட்சிப்பு அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா நபருக்கும் சேர்ந்த கொண்டுதானே. நீங்க எப்படி ஜெபம் பண்ணீங்களா? ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை கண்டு, ஆண்டவரே நீர் என்ன ரட்சித்தீர், என்னுடைய பிள்ளை இந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்டதா, அந்த பையன் ரட்சிக்கப்பட்டானா தேவனுடைய மகிமையோடைய அவனுக்கு காணப்படுதா? இதை பற்றி உங்களுக்கு பாரம் இருந்ததா? உண்மையாகவே நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா, உங்களுக்கு தேவ மகிமை விளங்கி இருந்தா, உங்களில தேவன் கிரியை செய்தால், உங்களுடைய கற்பத்தில் கனியாய் தந்த பிள்ளைகளை பற்றி ஆண்டவர் கருத்தற்றவராக இருப்பார் எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவர் சுவிசேஷத்தின் நாட்கள்ல பிள்ளைகளை குறித்து எவ்வளவு நேசம் உடையவராக இருந்தார். அந்த பெற்றார்கள் வேற யாரிடத்திலையும் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகவில்லையே, தங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரிடத்துல இல்லாம கூட்டிக் கொண்டு வந்தார்கள். ஆண்டவரை தேவகுமாரன் நம்பாத ஜனங்கள் மத்தியில அவங்க ஆண்டவரை தேவனுடைய குமாரன் நம்பி வந்தாங்களே, அந்த பிள்ளைகள் தானே ஓசனா என்று சொல்லி ஒரு வாரத்திற்கு முந்தி ஆண்டவர் செல்வியில் அடிக்கிறதுக்கு முந்தி ஒரு வாரத்துக்கு முந்தி ஓசனா என்றார்களே, ஆண்டவர் அதுல பூரித்து போகவில்லையா? நம்முடைய பிள்ளைகள் ஓசனா என்று சந்தோஷப்படுறாங்களா? ஆர்ப்பரிப்பா பாடுறாங்களா? ரட்சிப்பை பற்றி சாட்சி சொல்லுவாங்களா? அவங்களுடைய வாழ்க்கையில நான் மாற்றத்தை பார்க்க முடியுமா? அதனால பெற்றாரா பிள்ளைகள் நாம் கர்த்தருக்காக கிரியை செய்தால், நமக்கு தேவனுடைய மகிமை விளங்கினால், நம்முடைய பிள்ளைகளும் கிரியை செய்வார்கள், தேவனுடைய மகிமை அவர்களுக்கு விளங்கும். பிள்ளைகள் ஊழியம் செய்யறாங்களா? நம்ம ஊழியம் செய்யறோம், நம்ம பிள்ளைகள் ஊழியம் செய்யறாங்களா? நிறைய இடங்களை நீங்க போய் பார்த்தா நம்ம சில வேலைகளை நம்முடைய உபதேசப்பட குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டின மாதிரி இதே கேட்டு பழகிட்டு வெளி உலகத்தை பார்க்காம இருக்கிறோம். எத்தனை இடங்கள்ல பிள்ளைகள் ஒரு 10-12 வயசுல உள்ள பிள்ளைகள் ஆனாலும் ஊழியம் செய்யறாங்க. பிள்ளைகள் மத்தியில, வாலி பிள்ளைகள் மத்தியில பேசுறாங்க. ஆனா சில பிள்ளைகள் ரசிக்கப்பட்டன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க பானையில இருந்தா தானே பிள்ளை வரும், ரசிக்கப்படாம ஊழியம் செய்ய முடியாது. அதனால பெற்றாரால் பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது நீங்க இந்த காரியத்தை மனசுல வைத்துக் கொள்ளுங்க. நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பார்கள். நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஆண்டவரே பைபிள் அப்படி சொல்லி இருக்குது, நீர் எங்களை விசுவாசிகளான பெற்றாராய் தந்திருக்கிறீர், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் போதிக்கணும். அதே சமயத்துல அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கணும். அவர்களுக்கு உங்களுடைய கிரியை, உங்களுடைய மகிமை காணப்படணும். அதற்கு நாங்கள் கிரியை செய்கிறோம். இது முதல் குறிப்பு. இரண்டாவது குறிப்பு பெற்றாரால் பிள்ளைகள். 103 சங்கீதம் 17வது வசனம். 103 சங்கீதம் 17வது வசனம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கு உள்ளது. என்ன அருமையான வாக்கு தத்துவம் பாருங்க. நாம் பெற்றார், நமக்கு ஆண்டவர் பிள்ளைகளை தந்திருக்கிறார். இன்றைக்கு பெற்றார்கள் இருக்கிறவர்களுக்கு பிள்ளைகள் இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு இல்லாம இருக்கும்போது நம்ம கொடுத்தா ஆண்டவர் நம்ம அதிகமா சிநேகிக்கிறார் என்ற அர்த்தம் உண்டு. ஆனால் சிலருக்கு ஆண்டவர் பிள்ளைகளை பிந்தி கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவரிடத்தில் அதிகமா கேட்கப்படும்.
ஒரு பிள்ளைய கொடுத்தா கொஞ்சம் கணக்கு கேட்கப்படும். 2-3 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருந்தா உங்களுக்கு 3 பிள்ளைகளை கொடுத்தனே 3 பிள்ளையோட கணக்கு என்ன, உத்தரவாதம் என்ன, அதை ஆண்டவர் கேட்பார். அப்போ கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தோர்களும் மேல். விசுவாசிகள் கர்த்தருக்கு பயப்படுவாங்களா பயப்பட மாட்டாங்களான்னு கேட்டா, ஆரம்ப சபையில கர்த்தருக்கு பயப்படாத ஒரு விசுவாசியான பெற்றார பார்க்க முடியுமா? புருஷன் மனைவியார. அப்போஸ்தலர் 9:31 யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலிருந்து சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் ஆறுதலோடும் பெருகினா எல்லாரும் கர்த்தருக்கு பயந்தார்கள். அப்ப புருஷன் மனைவியா விசுவாசிகள் ஆயிட்டீங்கன்னா நீங்க 2 பேரும் கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிறது என்று சொல்லுகிறது அது சும்மா வாயினால சொல்லுகிற ஒரு வார்த்தை அல்ல. நீதிமொழிகள் புத்தகத்தில் என்ன வாசிக்கிறோம்? 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுவதனால மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். இன்றைக்கு தீமை என்று சொல்லுகிறது சர்வசாதாரணமா எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. அது வெளி உலகத்தில் மாத்திரமல்ல, மார்க்கத்தில் மாத்திரமல்ல, ஏன் விசுவாச குடும்பங்களுக்குள்ள கூட தீமை வரக்கூடிய ஆபத்து இருக்குது. அது மறுக்க முடியாத உண்மை. நோவாவின் காலத்தில் நடந்ததை போல மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். லோத்துவின் காலத்தில் நடந்ததை போல மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். நம்முடைய பிள்ளைகளை உள்ளே வைக்க முடியுமா? அவங்க படிக்க போறாங்க, அப்புறம் வேலைக்கு போவாங்க, அப்புறம் திருமணமாகி இன்னொரு குடும்பத்துக்கு போவாங்க. அப்ப இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட நாம என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தருடைய நீதி அவர்கள் மேலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனதியா இருக்கிறதற்கு நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுவதனால மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நான் சொல்றேன், சரியான கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் விசுவாசிகளுக்கு வந்துவிட்டால், விசுவாசியான புருஷன் மனைவிக்கு வந்துவிட்டால் பிரசங்கம் கூட தேவையில்லை என்பதாக என்னுடைய கருத்து. எதுக்கு பிரசங்கம் பண்ணணும்? நம்ம வெளி உலகத்தில் போய் ஊழியர்களாம் புது புது சபைகளை ஸ்தாபிக்கலாம். ஆனால் இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போறதுனாலும், அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் குறைந்து போகிறதுனாலும் தான் இப்படி மறுபடியும் பிரசங்கம் கேட்க வேண்டி இருக்குதா என்று சொல்ல வேண்டியதா இருக்கு. அருமையானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஆண்டவர் நமக்கு இலவசமாய் தருகிறார். நாம் எபிரேயர்கள் 5ஆம் அதிகாரத்தில் நம்முடைய ஆண்டவர் விண்ணப்பத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்றாரு. பயபக்தி நிமித்தம் அவர் கேட்கப்பட்டு கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு என்று வருதே. ஆண்டவருக்கு தெய்வீக பயம். மனுஷ சரீரத்தில் வந்த அவர் நம்மை போலவே இருந்தார். ஒரு காரியத்தில் நம்மை விட வித்தியாசமானவர், பாவம் இல்லாத பிறந்தவர். அவர் பயபக்தி உள்ளவரானார், கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்று எழுதிக்குது. அவருக்கு அந்த தெய்வ பயம் எப்படி வந்துச்சு நீங்க நினைக்கிறீங்க? காலையில் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்கிறவனை போல என்னுடைய செவியை சாய்க்க பண்ணுகிறார். இலைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படி. அப்ப நீங்க புருஷன் மனைவிமா இருக்கிறவங்க தேவ சமூகத்தில் எவ்வளவு நேரம் செலவிடுறீங்களோ, எப்படி கற்றுக்கொள்றீங்களோ, அதை பொறுத்து உங்களுக்கு தெய்வ பயம் வரும். அந்த தெய்வ பயம் வருகிறது என்று ஆண்டவர் கண்டுவிட்டால், அதன் நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்வார்? கர்த்தருடைய கிருபையோ அவர்களுக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் உள்ளது. நிரந்தரமாய் அந்த நீதி, கர்த்தருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் அவனுடைய பிள்ளைகள் மேல இருக்கும் என்று சொல்றாரு. ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனால் அவங்க பகைச்சாங்க, அதிகமா பகைச்சாங்க. அவனுக்கு குழியில போட்டாங்க, சொந்த சகோதரனை விற்று போட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் அவர்களை சந்தித்த உடனே கடுமையா பேசுனதுன்னா அவங்களுடைய பாவத்தை குறித்து உணர்வுடைய பண்றதுக்கே தவிர மற்றபடி அவர் கடினமா பேசவில்லை. அதாவது யோசேப்பு அழுதாருன்னு 4 இடத்துல பார்க்கலாம். அவங்க அழுதாங்கன்னு இல்ல, இவன் அழுத விற்பாரு அவங்க அழுதாங்கன்னு தான் வருது. அதுவும் பெண்ணி மீன் மாத்திரம் தான் அழுதான்னு தான் எழுதியிருக்கு. பாத்தீங்களா? கர்த்தருக்கு பயந்தால் நம்ம யாரையும் பகிக்க மாட்டோம். நம்முடைய மனசுல யாரை பற்றி ஒரு பகைமை எண்ணம் வராது. யாரை பற்றி குறையும் பேச மாட்டோம். இதை பிள்ளைகள் கவனிப்பாங்க. நம்முடைய எங்க பெற்றார்கள் யாரையும் அதாவது பயிக்கிறது இல்லையா, யாரை பற்றியும் குறை சொல்லுவது இல்லையா,
அவங்க கர்த்தருக்கு பயந்தவங்க. அவங்களுக்கு ஆண்டவரை நேசிக்கத்தான் தெரியும், அவருடைய பிள்ளைகளை நேசிக்கத்தான் தெரியும். அவங்க ஆண்டவரை மதிக்கிறாங்க, அவருடைய பிள்ளைகளையும் மதிக்கிறாங்கன்னு அவங்க கண்டுட்டா என்ன வாசிக்கிறோம்? அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் இன்றைக்கும் உள்ளது. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்துல இந்த தீர்க்கதரிசியுடைய மனைவி உமது அடியான கர்த்தருக்கு பயந்து நடந்தான் அப்படின்னு எலிசா தரிசனத்துல சொல்றார். பாத்தீங்களா, யோசேப்பு கர்த்தருக்கு பயந்து நடந்தார். இங்க ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவருக்கு பயந்து நடந்தார். நெகேமியா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அந்த நெகேமியா என்ன சொல்றாரு? மற்ற என்னை போல அதிபதிகள் கர்த்தருக்கு பயப்படாதனால சில தவறு செய்யறாங்க. நான் தேவனுக்கு பயந்ததுனால நான் அப்படி செய்யவில்லை. உலக மக்கள் போல நம்ம சம்பாதிக்க விட மாட்டோம். உலக மக்கள் மாதிரி அதிகாரம் செலுத்த மாட்டோம். உலக மக்கள் மாதிரி தொழில்துறையில உத்தியோகத்துல தவறு செய்ய மாட்டோம். கர்த்தருக்கு பயப்படுற ஒரு சூழ்நிலை மாத்திரம் இருந்தா இதுல நம்முடைய பிள்ளைகளும் கவனிப்பாங்க. பிள்ளைகளுக்கு தந்த ஆண்டவரும் கவனிப்பார். ரட்சிக்கப்பட்ட பெற்றார்ல ரட்சித்த ஆண்டவரும் கவனிப்பார். அப்ப கர்த்தருடைய கிருபையோ அவர்களுக்கு பயந்தோர் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கு உள்ளதுன்னு சொன்னா விசுவாசிகளான பெற்றார்கள் நம்மளோட நம்முடைய கதை முடியலங்க. அந்த பிள்ளைகள் மேல ஆண்டவருடைய நீதி அவர்களுக்கு நம்ம ஒருவேளை செத்து போயிரும், அவங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடந்து அப்புறம் அவங்களுடைய பிள்ளைகள் பிறப்பாங்க. ஆண்டவர் அவங்களுடைய பிள்ளைகள் பேர்ல அந்த நீதியை நிரந்தரமா வச்சிடுறாரு. நீதி என்று சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல அவரே தேவனாலே நமக்கு நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று நம்முடைய அருமரிச்சர் இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நாம நீதி எல்லாம் அழுக்கான கந்தை, அது பரலோகத்துக்கு கொண்டு போக ஒரு தகுதியும் அதற்கு இல்லை. நம்முடைய நீதியாக ஆண்டவர் இயேசு வந்தார். அவர் நமது நீதியா இருக்கிற கர்த்தர் என்று நமக்கு தெரியும். ரசிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எங்களுடைய நீதி அல்ல ஆண்டவரே, உங்களுடைய நீதியை நாங்கள் நம்பி ரசிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி அதை நினைவுதான் ஆண்டவர் ஆராதனையை ஒழுங்குபடுத்தினார். நம்முடைய பிள்ளைகளை ஆராதிக்கிறாங்களா? பிள்ளைகளே கர்த்தரை துதியுங்கள், வாலிபரே கர்த்தரை துதியுங்கள். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வாலிபர்கள் கர்த்தரை துதிக்கிற அளவிற்கு நம்முடைய செல்வாக்கு அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்குச்சா? இன்றைக்கு நிறைய இடங்கள்ல போகும்போது வாலி பசங்க இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. சில வேளைகள்ல என்ன போல உள்ளவங்களுக்கு எல்லாம் நான் ஏற்கனவே நிறைய சினிமா தேட்டர்ல கிடந்தேன். இந்த பிள்ளைங்களும் பசங்களும் பேசுறத கேட்டா எனக்கு அந்த பழைய சினிமா ஞாபகம் வந்தது. கர்த்தரை பற்றி ஞாபகத்தை மறந்துட்டு சினிமா ஞாபகம் வர அளவுக்கு இந்த பிள்ளைகளுடைய டிரெஸ்ஸும் உங்களுடைய பேச்சு பழக்க வழக்கங்களும் இது அரகுற வேக்காடு. இது உண்மையில ரட்சிக்கப்பட்டது இல்ல. இது தேவனுடைய மகிமை விளங்கின ஒரு காரியம் அல்ல. இன்னொரு வேலை சொல்ல போனால் அவருடைய நீதி அந்த பிள்ளைகள் மேல அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு எந்த நியாயம் காணும்? நீதி இருக்கிற இடத்துல அநீதி இருக்க முடியுமா? அநீதி இருக்கிற இடத்துல நீதி இருக்குமா? ஒரு காலத்திலும் இருக்காது. ஆண்டவர் இயேசு ஒரு புரட்சிவாதி. நான் வாலிபனா இருக்கும்போது 22 வயசுல இயேசுவானவரை ஏற்றுக்கொண்டேன். தேவனுடைய மகிமை எனக்கு விளங்கினது. நான் ஆண்டவருக்கு பயப்படுறவனா இருந்தேன். அவருடைய நீதியை என் தலைமையில இருந்தது. அத நாள்பட நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து நம்முடைய கர்த்தருடைய நீதி நம்முடைய பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேல இருக்க வேண்டும் என்ற நிலைமையில கர்த்தருக்கு பயப்படுகிற காரியத்தில் குறைஞ்சிடக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாம போயிடக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலே நாம் கவனிக்க வேணும். கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி நான் பேசும்போது சொல்லியிருக்கிறேன். அதாவது தினசரி கிறிஸ்தவம் என்றெல்லாம் பேசியிருக்கிறேன். ஒவ்வொரு நாள் கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாள் சிந்தனையை தூண்டும். ஆராதனைக்கு வரும்போது நாம் நடந்து கொள்கிற முறையை பார்த்து ஒருவேளை போத இடத்துல கேட்க அந்த பிள்ளைய பயந்துட்டா கூட வீட்டுல வந்து பெற்றாரத்துல கேட்பாங்க ஆராதனை கருத்து என்ன, அது பழைய பாட்டுல சொல்லியிருக்கல. என்னைக்காவது உங்க பிள்ளைங்களை அப்படி கேட்டாங்களா? நம்முடைய ஆராதனை உயிருள்ள ஆராதனையா இருந்தால், கருத்துள்ள ஆராதனையா இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் வாயை திறந்து கேட்க போயிடுவாங்க. அந்த ஆராதனையுடைய கருத்து என்ன, அந்த ரட்சிப்புனா என்ன அப்படி சொல்லி கேட்பாங்க. அப்ப நம்முடைய பிள்ளைகள் மேல அனாதியாய் அது இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடுல யோபு பற்றி வாசிக்கிறோம். அவருடைய பிரகாசம் என்னுடைய கூடாரத்தின் மேல் இருந்தது, அவருடைய தீபம் என்னுடைய கூடாரத்தின் மேல் இருந்தது. அந்த கூடாரத்தின் மேல் இருந்த தீபம் அவர் தலைமையில மாத்திரம் இருந்துச்சு நினைக்கிறீங்க? 10 பிள்ளைகள் மேல இருந்ததுங்க.
அந்த 10 பிள்ளைகள் மேல இருந்ததுனாலதான் அதிகாலையில் எழுந்துட்டு சொன்னா ஒரு பிள்ளை கூட எந்திரிக்காம தூங்கிட்டு கிடக்கல, எல்லாம் எந்திரிச்சு வரிசையில உட்கார்ந்து. இது அந்த நாட்களில் எல்லாம் யோபு செய்து வருவான். அவங்க போயிட்டாங்க, அப்புறம் 10 பிள்ளைகள் பிறந்தாங்க, அது அப்புறம் எழுதப்படல. அந்த பிள்ளைகளுக்கு அதே கதிதான், அதே தான் அந்த பிள்ளைங்க செய்வாங்க. அது அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு கூட அப்படி செயல்படுத்துகிற குடும்பங்கள் இருக்கதாங்க சொல்றாங்க. அதனால நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால போதிக்கப்படட்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கட்டும். அதற்கு நமக்கு பொறுப்பு இருக்குது, பெற்றாரிடத்துல பொறுப்பு இருக்குது. நாம ஊழியம் செய்தா நம்முடைய பிள்ளைகள் மேல ரட்சிப்பினுடைய மகிமை காணப்படும். அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ரட்சிப்பில களி வருவாங்க, ரட்சிப்பை பற்றி மற்றவங்க சொல்லுவாங்க. அதோடு நாம் கர்த்தருக்கு பயந்தவர்களா இருந்தால், கிருபையினால் ஆண்டவர் நம்ம ரட்சித்துக் கொண்டாரே, அதனால நாம கர்த்தருக்கு பயப்படுறோம். ஒரு பெரிய விருப்பம் ஏற்படாது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அங்கங்க போய் மற்றவங்க இடத்துல எல்லாம் பழகி அப்படி இருக்கணும் என்று நினைக்க மாட்டாங்க. சொல்ல போனால் ரட்சிக்கப்பட்ட பெற்றார்கள் ரட்சிப்பினுடைய அந்த செய்தியை மற்றவங்களுக்கு சொல்லி, தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி, அவங்க கர்த்தருக்கு பயப்படுவங்களா இருந்தா வெளியில போய் அந்த பிள்ளைகள் இன்பத்தையும் சந்தோஷத்தையும் காண விரும்பாம வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடப்பாங்க. பரமானந்த ஐயர் சொல்றவர் நம்ம போன்ற சபையில் இருந்தவர்கள். அவர் 18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். அவருக்கு ஆண்டவர் 5 பெண் குழந்தைகளை கொடுத்திருந்தாராம். எல்லாரும் கேட்பாங்களா, இந்த 5 பெண் பிள்ளைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, இந்த பிள்ளை வீட்டுல இருக்கிறாங்க, எங்க போனாங்களா கேட்பாங்களாம். அப்படித்தான் வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்களா. பிள்ளைகள் பந்தியை சுற்றி ஒளிய மர கன்றுகளை போல இருப்பார்கள். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எங்கெங்கே ஓடி போறாங்கன்னா அர்த்தம் என்ன? நமக்கு அவங்களுக்கு கொடுக்க முடியல, நம்முடைய செல்வாக்கு அவங்களை பாதிக்கல. ஐயோ, அது எவ்வளவு பெரிய நஷ்டம். நம்முடைய பிள்ளைகள் வெளியே ஓடக்கூடாது, இங்க இருந்தே ஆவிக்குரிய நன்மைகளை ஆசீர்வாதங்களை அனுபவிக்கணும். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமானவர், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். 3வது பெற்றோரால் பிள்ளைகள். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். நாம் கர்த்தருக்கு பயப்படாதனாலதான் சில சமயத்துல விசுவாசம் தளருதா, நம்பிக்கை தளருதா, எதையோ பறிகொடுத்தவங்க மேல இருக்கிறோமா. ஆனால் கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டிய நிலைமையில பயப்பட்டால் திட நம்பிக்கை உண்டு. நம்ம சோர்வடைய பண்ணுகிற, நம்முடைய கால்களை தள்ளாட பண்ணுகிற, நம்முடைய அடிகளை சரிக்கு விழ பண்ணுகிற எத்தனை காரியங்கள் உலகத்தில் உண்டு தெரியுமா? எல்லா சமயத்திலும் நான் ஒரே மாதிரி உற்சாகம் இருக்க முடியாது. பவுலே சொல்றாரு, நான் உற்சாகம் இல்லாதவனா செய்தாலும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை மாத்திரம் நீங்கள் அனுதின வாழ்க்கையில பயிற்சி செய்து கொண்டால் திட நம்பிக்கை உண்டு. பெற்றார்களை பார்த்தா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் கிடையாது. ஆவிக்குரிய காரியத்தை பற்றி, பரிசுத்த வாழ்க்கையை பற்றி, பரலோகம் போறதை பற்றி, தங்களுடைய தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை பற்றி, தங்களுடைய குடும்பம், தங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் காப்பாற்ற பற்றி ஒரு சந்தேகம் வராது. நமக்கு ஏன் சந்தேகம் வருது? கர்த்தருக்கு பயப்படலையா? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும்னா பாதுகாப்பு கிடைக்கும். அப்ப விசுவாசிகளான தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற காரியத்தை பற்றி நாம தொடர்ந்து நம்முடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு திட நம்பிக்கையை தரும். விசுவாசியா இருக்கிறதுனால நம்ம திட நம்பிக்கை பெறுகிறோம் என்ற அர்த்தம் இல்லை. கர்த்தருக்கு நாம் பயப்படணும். இன்றைக்கு நம்முடைய சபைகள் எல்லா இடங்களிலும், மற்ற சபைகளும் அதாவது விருத்தி அடையாமல் போனதற்கு காரணத்தை நீங்கள் பார்த்தால் நிறைய பேர் சபையை விட்டு பின்வாங்கி போறாங்க, அல்லது சபைக்குள்ள இருந்து கொண்டே பின்மாற்றமான வாழ்க்கை செய்யறாங்க. இப்படி செய்யறதுனால என்ன ஏற்படுகிறது? அவங்க திட நம்பிக்கை இல்லாதவங்களா இருக்கிறாங்க. எங்களுக்கு இருந்த அடையாளத்தை காணோம், நாங்க தேசத்துல ஒரு ரட்சிப்பை கூட செய்யாத இருக்கிறோம். அப்புறம் ஆண்டவர் அவங்களுடைய குடும்பத்துல ஒரு கிரியும் செய்யறதில்ல. சபையிலிருந்து பின்மாற்றமா இருந்து அல்லது வெளியில போய் பின்மாற்றமானவங்க எல்லாம் இருக்கிறவங்கள அவங்ககிட்டையும் கர்த்தர் கிரியை செய்யறதில்ல, அவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு கிரியை செய்யறதில்ல. இவங்களால கர்த்தருடைய சபையிலும் கிரிகள் மட்டுப்பட்டு போகுது. வெளியே இருக்கிறவங்க சபைக்கு மட்டுப்பட்டு
படுறது காரணமா இருப்பான்னு சொல்ல முடியாது. உள்ளே இருந்து கொண்டே ஆவிக்கிற வாழ்க்கையில முன்னேறாம இருக்காங்க பாத்தீங்களா, பின்மாற்றமான ஒரு வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிறாங்க பாத்தீங்களா, திருப்தியற்றவங்களா, நம்பிக்கை இல்லாதவங்களா, சந்தோஷமற்றவங்களா, சமாதானமற்றவங்களா, சபைக்கு வந்து ஒரு மாற்றம் இல்லாம இருக்கிறாங்க பாத்தீங்களா. இவங்களால சபை பாதிக்கப்படும், பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க. அதனால விசுவாசிகளாக இருக்கிற பெற்றார்கள் கர்த்தருக்கு பயப்படுவதற்கு திட நம்பிக்கை உண்டு. நீங்க உறுதியா இருக்கிறீங்களா, நம்பிக்கையா இருக்கிறீங்களா, சந்தோஷமா இருக்கிறீங்களா, அதை உங்க பிள்ளைங்க கவனிப்பாங்க, ஆண்டவரும் கவனிப்பார். அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்துல பெற்றார்களுக்கு கடமை இருக்கிறது. நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன், நான் திட நம்பிக்கையா இருக்கிறேன், அதனால நான் ஒன்றுமே செய்யாம இருந்த உடனே பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைச்சிரும், பாதுகாப்பு கிடைச்சிரும் நீங்க நினைக்கப்படாது. 2 வசனங்கள் பைபிள்ல அழகா எழுதியிருக்குது. அதை நீங்க ஏற்கனவே படித்திருக்கலாம், உங்களை ஞாபகத்துக்கு நான் கொண்டு வரேன். எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, பிள்ளைகளே, பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல், பிள்ளைகளை பெற்றாலும் கோபப்படுத்தக்கூடாது, கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக. அவங்க சிட்சிக்கணும் சொல்லி இருக்குது. என்ன சிட்சிக்கிறது? போதனையிலும் வளர்ப்பீராக. சில வேளைகள்ல அது சபையில போதகம் பண்ணும்போது இந்த பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு போறோம், அவங்க கேட்கிறாங்க, அதனால ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அது இருக்கலாம். ஆனால் அதையே நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தால் அப்ப இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? இந்த வசனம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தக்கூடாது. சில சமயத்துல பிள்ளைகளை நாம இன்னும் பெரிய ஆட்கள் மாதிரி நினைச்சு அந்த பிள்ளைகளை தரக்குறைவா நினைக்கிறோம். அதனால அவங்களை கோபப்படுத்த சாதாரண காரியம் தானே அப்படி நினைக்கிறோம். செய்யக்கூடாது. உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்த்தீர்களாக. அப்புறம் இன்னொரு வசனம் கூட பவுல் சொல்றார். கொலோசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு அவர்களை கோபம் மூட்டாதருங்கள். நீங்க உங்க பிள்ளைகளை கோபம் மூட்டினால், ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ நீங்க கோபம் மூட்டினால் அவங்க திடனற்று போயிடுவாங்க. பாத்தீங்களா? அவங்க அவங்களுடைய மகிமை பற்றி அவங்களுக்கு சந்தேகம் வந்து போகும். அப்புறம் அவங்க மேல கர்த்தருடைய நீதி இருக்குது, அதை பற்றி அவங்களுக்கு சந்தேகம் வந்து போகும். இன்னொன்று, நீங்க கர்த்தருக்கு பயந்து உங்களுக்கு தேவ மகிமை காணப்பட்டு நீங்க ஊழிய செய்வர்களா இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகள் திடனற்று போனா என்ன ஆகும்? அது உங்களை பாதிக்காதா? அதனால நீங்கள் அவளை கோபம் ஊட்டக்கூடாது. இன்னொன்று, கோபப்படுத்தக்கூடாது என்று சொல்றாரு. கோபப்படுத்துறதும் கோபம் ஊட்டுறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. கோபம்னா திடீர்னு வர்றது, கோபம் மூடுறதுன்னா அதிகமான கோபத்தை உண்டாக்குறது. பெற்றார்கள் சில சமயத்தில் நம்ம அதை நினைக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் பிள்ளைகளை திட்டுறது. ஆனா அவை தப்பு செய்தா கொஞ்சம் பொறுமையா இருந்து அவை எதனால தப்பு செய்தா, அவனுடைய உணர்வு என்ன, நம்மளும் தொழிலுக்கு போற அவசரம் அல்லது ஊழியத்துக்கு போற அவசரத்தில் அவனை 2 திட்டு திட்டிட்டு போயிட்டா இவன் ரசிக்கப்படான்னு நினைக்கிறீங்களா? எங்க அப்பா அன்பு இல்லாதவர், அவர் சும்மா அனாவசியமா எனக்கு திட்டுறார். ஒரு நாள் நான் ஒரு தாயாரையும் ஒரு மகளையும் பார்த்தேன். நான் அந்த வீட்டுக்கு போயிருக்கிறேன். அவர் இந்துவா இருக்கிறார், அந்த அம்மா கிறிஸ்துவ அம்மாவா இருக்கு, சிஎஸ் கோயிலுக்கு போகுது. நான் போயிருக்கிறேன், ஜெபம் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கு. அந்த புள்ள பாவம் அப்படி ஒல்லியான பொண்ணா இருக்கு. அது ரொம்ப சத்தமும் பேச மாட்டேங்குது. நான் 2-3 முறை போயிருக்கிறேன். ஒரு முறை அந்த அம்மா இல்லாத போன போது அது என்னமெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு என்ன ஜெபம் பண்ண சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த பிள்ளைகிட்ட நீங்க பேசணும், இந்த புள்ள சரியில்லை அப்படி சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. நடு ரோட்ல நான் சொன்னேன், புள்ள சரியில்லைன்னு நடு ரோட்ல சொல்றீங்களே. அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், நீ என்ன செய்யறது? எங்க அம்மா சும்மா திட்டுறாங்க, திட்டுறது மாத்திரமல்ல கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமாயி போச்சு. கிறிஸ்தவ விசுவாசம் சொல்றாங்க, புள்ளைய போய் பெண் குழந்தை போய் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டு என்ன நியாயம் இருக்குது? இவங்க என்ன பைபிள படிச்சாங்க? எனக்கு ரொம்ப பயங்கர கோபம் வந்துருச்சு. நான் வளர வந்துட்டேன். அந்த அம்மா அப்படி செய்வாங்க நான் யோசிக்கவே கிடையாது. சில வேளைகளை பிள்ளைகளை நீங்க ரொம்ப சாதாரண நினைக்கிறீங்களா? உங்க பிள்ளைய வளர்க்க வேண்டிய நிலைமையில வளர்த்தால் ஒருவேளை எதிர்காலத்துல பண்டிதர் பிள்ளைக்கிறவன் மாறினாலும் மாறுவேன். உங்க புள்ள ஒரு எதிர்காலத்துல சொல்ல போனால் பொன்னம்மா சன்னியாசியை போல கூட மாற முடியும். சாரல் நவரோஜியை கூட நவரோஜி போல பாடல்ல சிறந்த பாடகியா மாறிட முடியும்.
நம்மிடத்தில் ஆண்டவர் ஒரு அருமையான சொல்லப்போனால் பொன் போன்ற ரத்தனம் போன்ற பிள்ளைகளை கரத்துல கொடுத்திருக்காரு நம்மளை நம்பி. அப்ப நாம என்ன செய்யணும் தெரியுமா? அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு அடைக்கலம் கிடைக்கிறதுக்கு அந்த பிள்ளைகளை நடத்த வேண்டிய நிலைமையில நடத்த வேண்டும். இன்னும் பிள்ளை பிறக்கல, அந்த பழைய ஏற்பாடு சொல்லப்பட்ட மனோவா அவருடைய மனைவியாருக்கு அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும், சாப்பாடு கொடுக்கிற விஷயத்துல கூட எப்படி வளர்க்கணும் கேட்கிறாங்க. நீங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு சரியா கொடுக்குறீங்களா, சரியா சாப்பிட்டுன்னு கேட்டீங்களா? எப்படி நடத்தணும், நடத்துறது அது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் நம்முடைய பிள்ளையை வழிதவர செய்யற ஏகப்பட்ட காரியங்கள் இருக்குது. உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அவங்க சொன்னாலும் நீங்க ஒருவேளை அந்த பிள்ளை சொல்லும் போது கேட்டதுக்கு சரியான விளக்கம் சொன்னா கோவப்படுவீங்க. அதனால அந்த பிள்ளைய அதை மறைக்கிறாங்க. அதனால அவங்க பாதிக்கப்படுவாங்க. அதனால அந்த பிள்ளைகளை பற்றி ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்பது உண்மைதான். நம்ம கர்த்தருக்கு பயப்படுவதனால நமக்கு திட நம்பிக்கை உண்டு என்பதெல்லாம் உண்மைதான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான் அப்படின்னு சொல்லி தகப்பனுடைய பெரிய உத்தரவாதத்தை பாத்தீங்களா? அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய பிள்ளைகளை இழந்துட்டதாக பத்திரிகைகள் எழுதுறாங்க, புத்தகத்திலோடு எழுதியிருக்காங்க. எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் இழந்துட்டோம். ஊழியம் ஊழியம் என்று சொல்லி எங்களுடைய பிள்ளைகளை இழந்துட்டோம். வேலை வேலை என்று சொல்லி எங்களுடைய பிள்ளைகளை இழந்துட்டோம். அவங்களோட நேரம் எடுத்து அவங்களோட பேச ஜெபிக்க அவங்களுக்கு ஆலோசனை சொல்ல நேரம் எடுக்கல. இப்ப அந்த பிள்ளைகள் எல்லாம் வழிதவறி போயிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்படுற எத்தனை பெற்றால் இருக்கிறாங்க. தகப்பன் பிள்ளைகளுக்கு முதல் சத்தியத்தை தெரிவிப்பா நீங்க சொன்னீங்களா? சரி, அந்த பையன் வீட்டுக்கு போனபோது அந்த பிள்ளை வீட்டுக்கு போன இன்னைக்கு என்ன பிரசங்க என்ன பாயிண்ட் சொன்னாரு கேட்டீங்களா? அப்ப அவங்க சிந்திப்பாங்க, ஓ அப்பா கேட்பாரு இந்த பிரசங்கம் என்னன்னு சொல்லி நம்ம அதை கவனிக்கணும். அப்புறம் என்ன வாசிக்கிறோம்? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையில வாசிக்கும் போது, முதல்ல பெற்றார்களா இருக்கிறவங்க வேத வசனத்தை கை கொள்ளணும். ஃபர்ஸ்ட் நீங்க தான் அதை செய்யணும். அதை செய்துட்டு அப்புறம் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? உட்கார்ந்து இருக்கிற போது, எந்திரிக்கிற போது, படுத்திருக்கிற போது, நடக்கிற போது இவங்களை குறித்தே பேசுவீர்களாக. அது கூட போதாதான், அதை கையில அடையாளமா கட்டி கொண்டிருக்கணுமா, சுவரெல்லாம் எழுதணுமா. இந்த பிள்ளைகள் இந்த தெய்வ சூழ்நிலையில அவங்க வளரணும். இது அந்த சின்ன பிராயத்தில் இந்த சூழ்நிலை அவர்களை பிடித்து விட்டால் வளரும் போது எந்த தீமையும் அவர்களை அணுகாது. அப்படித்தான் ஒரே வார்த்தையில சொல்லலாம். அதுதான் ஆண்டவர் அப்படி சொல்றார். நாம அதை விட்டுட்டோம் இல்லையா? அப்புறம் விட்டுட்டு நம்ம ஜெபம் பண்றோம், ஐயோ என் பிள்ளை ரசிக்கப்படலையே. ரசிக்கப்பட்டாலும் சரியா இல்லையே. ரசிக்கப்பட்டா எப்படி சரியில்லாம இருக்க முடியும்? ரசிக்கப்பட்டா சரியா தான் போதனைக்கு அவங்களே ஆர்வப்படுவாங்க. பிள்ளைகளை நம்ம லேசா நடத்திடக்கூடாது. நிறைய பேர் வாலிபத்தில் ரசிக்கப்பட்டவங்களாக எனக்கு பெரிய பெரிய காரியங்கள் சாதிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால நம்முடைய பிள்ளைகளை வாலிபராயத்திலே தெளிவா சொல்லிடணும், திட்டமா சொல்லிடணும். நம்ம கர்த்தருடைய எல்லைக்குள்ள இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய எல்லைக்கு வெளியே இருக்கக்கூடாது. அந்த ரீதியில அதனால கர்த்தருக்கு பயப்படுற திடன் நம்பிக்கை உண்டு. என்னையெல்லாம் சோறுபடைய பண்ணுகிற எத்தனை சம்பவங்கள் எனக்கு வந்து தெரியுமா? சில சமயத்தில் பிச்சுக்கு இல்லாம தலைன்ற பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு ஊழியத்தில் இருந்தாலும் கூட. நானும் மனுஷன் தானே, அதெல்லாம் எல்லாம் என்னால சொல்ல முடியாது இங்கே. அதுபோல உங்களுக்கு வாழ்க்கையில பல பிரச்சனை இருக்கும், அது இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனாலும் இவர்கள் மத்தியில கர்த்தருக்கு பயப்பட்டால் திட நம்பிக்கை உண்டு. ஆண்டவர் சமய சகாயராயிருப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவர்களை விடுவிப்பார். இன்றைக்கெல்லாம் நான் அந்த மேடை ஏறி பேசவே முடியாது நினைச்சேன். அவ்வளவு தொந்தரவு, சளியும் இருமலும் தும்பலும், படத்துல எந்திரிக்க மாட்டேன்னு நினைச்சேன். இப்ப நான் என்ன செய்ய முடியும்? நான் எதை செய்யலாம்? வேற யாரு எனக்கு சகாயம்? நீர் தான் எனக்கு சகாயம். கர்த்தர் நல்லவர், அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர், அவருடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறவர். அதனால நாம் திட நம்பிக்கையோட உலகத்துல வாழணும். நம்பிக்கை இழந்து போயிடக்கூடாது. தவறு செய்தால் அந்த தவறை சரி பண்ணிடணும். இனி மறுபடி தவறு செய்யக்கூடாது. அப்படி ஆண்டவர் தெரிஞ்சா எவ்வளவு ஆழத்தில் விழுந்தாலும் ஆண்டவர் தூக்கி விடுவார். நீங்க மறுபடி தவறு செய்ய தெரிஞ்சா ஆழத்தில் விழுந்துதான் எதிர்க்க முடியாம போனாலும் போயிடு. எத்தனை பேர் அப்படி போயிட்டாங்க, நான் பார்த்துட்டேன், கேட்டுட்டேன். அதனால கர்த்தருக்கு பயப்படுவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவருடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு நம்ம பாதுகாப்பு செய்ய முடியுமா?
நம்ம என்ன அவ்வளவு கெட்டிக்காரங்களா நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு செய்யற அளவுக்கு? ஆனால் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு செய்வார். எவனும் தொட முடியாது, உயிரை பறிக்க முடியாது, கற்ப சூறையாட முடியாது. நம்முடைய இந்தியாவை பொறுத்த மட்டும் பாக்கியம் பெற்ற தேசம் தான் நான் சொல்லுவேன். அது நம்முடைய பல கலாச்சாரங்கள் நல்ல கலாச்சாரம். அதை விட அதிகமாக நம்முடைய ஆண்டவர் நமக்கு வேதத்தை தந்திருக்கிறார். இது எல்லா கலாச்சாரத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு புத்தகம். இந்த பிள்ளைங்க நம்மை போல இந்த வேதத்தை மதிக்க படிச்சுட்டா நம்மள வெக்கப்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு பரிசுத்த வாழ்க்கை செய்வாங்க, சாட்சியின் வாழ்க்கை செய்வாங்க, கர்த்தருடைய மகிமையை அவங்க காண்பிப்பாங்க. அவருடைய ஆண்டவருடைய நீதி அவள் மேல இருக்கு நாம பார்க்க முடியும். அவர்கள் கர்த்தருடைய பாதுகாப்பை பற்றி அவங்களே சாட்சி சொல்லுவாங்க. வாலிப பெண்கள் கூட்டத்தில் எழுந்து. கடைசியாக ஒரு சிந்தனை கூட சொல்லி முடிக்கிறேன். பெற்றாரால் பிள்ளைகள். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். எந்த நீதிமான்? எல்லா நீதிமான். இதுல ஒரு ஆளும் பாக்கி கிடையாது. ஒரு உண்மையான நீதிமான் உத்தமத்திலே நடக்கிறான். அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களா இருப்பார்கள். நம்ம செத்து போயிருவோம். 100 வருஷமா இருக்க போறோம். தீர்க்கதரிசிகளே சகரியா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்போதும் உயிரோடு இருப்பார்களா? நல்ல தீர்க்கதரிசிகள், ஆண்டுக்கா வைராக்கியமா ஊழியம் செய்த தீர்க்கதரிசி ராஜாவுக்கு முன்னால கூட போய் தைரியமா பேசுவாங்க. அவர்களை கொண்டு ஆண்டவர் வெட்டுவார், அதம் பண்ணுவார், தேசங்களையும் ராஜ்யங்களையும் ஆட்களையும். அவங்களே செத்து போனாங்க. அப்புறம் நம்மளும் சாக மாட்டோமா? ஆனா இந்த வசனம் சொல்றது பாத்தீங்களா, நீதிமான் தன் உத்தமத்துல நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களா இருப்பாருன்னு சொன்னா அவங்களும் இந்த உத்தமமான வாழ்க்கைய ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த பாக்கியவான் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு பைபிள்ல ஆசீர்வதிக்கப்பட்டவன், சந்தோஷம் உள்ளவன் என்ற 2 கருத்து உண்டு. அப்ப நம்முடைய வாழ்க்கை விலையுள்ளது. நம்முடைய பிள்ளைகளுக்கு பேராசீர்வாதத்தை விட்டுட்டு போயிடலாம். ஒருவேளை சொத்தை விட்டுட்டு போனா அடிச்சு கிடப்பாங்க. எனக்கு அந்த சொத்து வேணும், இந்த சொத்து வேணும் அடிச்சு கிடப்பாங்க. ஆனா இந்த செல்வாக்க விட்டுட்டு போனா என்ன நடக்கும்? அதனாலதான் வேதனை சாஸ்திரியார், முதல் வேதனை சாஸ்திரியார் அந்த தரபோசி மன்னர் அவரிடத்துல நிறைய பேர் வெகுமானங்களை வாங்கி கொண்டு போகும்போது, அண்ணே நீங்க என்னோட இவ்வளவு பழகுறீங்க, நம்ம 2 பேரும் ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க, ஒண்ணு கூட என்கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்களே, கேட்க கூடாதா? இப்படி பல முறை சொன்ன பிற்பாடு அவர் ஒரு முறை சொன்னாராம், தம்பி நீங்க இப்படி சொல்றதுனால வேணுமானா ஒரு வயலின் கொடுங்க, என் பிள்ளைகள் எதிர்காலத்துல எளிமையா இருந்து ஆண்டோடைய ஊழியத்தை செய்து அந்த பரம்பரை இன்னைக்கு வரைக்கும் ஊழி செய்யறாங்க. பாத்தீங்களா, சரபோஜி மன்னர் கிட்டத்துல அவர் ஏதோ பணம் பொருள் வாங்கி பேங்க்ல போட வச்சு நிலத்தை வாங்கி கொடுத்திருந்தா என்ன நடத்திருக்கு? இந்த ஊழியத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிதான் நம்ம நினைக்க வேண்டாம். அவங்களுக்கு ஒரு வீடு வேணும், நிலம் வேணும், பேங்க்ல பணம் வேணும் அப்படி நினைக்க வேண்டாம். அது இருந்தா அது வேற காரியம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம உத்தமத்தில் நடந்த பிற்பாடு நம்ம போயிடும் பாத்தீங்களா, அவங்களுக்கு பிற்பாடு அவனுடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களா இருப்பார்கள். அது ரொம்ப முக்கியம். நான் திருமணம் ஆகி குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முந்தைய நானும் வெண்மணி ஒரு பொருத்தனை பண்ணணும். எங்களுக்கு ஆண்டவர் அவர்களுடைய மனதில் இருந்தால் ஒரு பையன் கொடுக்கணும், அந்த பையனும் ஊழியத்துக்கு தான் ஒப்பு கொடுப்போம் அப்படி சொல்லிட்டாங்க. பிறந்தான் பையன். அவன் பிறக்கும் போது வெண்மணிக்கு சுகமும் இல்லை, எனக்கு ஆஸ்பத்திரியில் கட்டிட்டு அவளை கூட்டிட்டு வரக்கு பணமும் இல்லை. சுகப்பிரசவம் நடந்தது. பிள்ளைக்கு அதே மாதிரிதான் சுகப்பிரசவம் தான். அப்பவும் பணம் இல்லை, அவளுக்கு சரித்திர சுகம் இல்லை. ஆண்டவர் கொடுத்தார். இப்ப நான் அவனை ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்துக்கு அனுப்புனதுல ஆண்டவருக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. என்கிட்ட பணம் கிடையாது, யார் இடத்துலயும் பணத்துக்கு பையனுக்கு கொடுங்கன்னு நான் சொன்னதும் கிடையாது. இஸ்ரேல்ல போனா அங்க நடக்கிற ஏற்கனவே பைபிள்ல சொல்லப்பட்ட காரியங்கள் 2000 வருஷத்துக்கு முந்தி சொல்லப்பட்ட காரியம் இன்றைக்கு எப்படி நடக்குது அதை பத்தி பேசின நம்மள கேட்டோம். இன்றைக்கு வரைக்கும் அவன் ஊழியத்துக்கு வரல. ஊழியத்துக்கு வர பயப்படுறான். அப்பா பட்ட பாடு தெரியும், எனக்கு அது முடியாதுன்னு நினைக்கிறான். உண்மையா தான் இருக்கலாம். ஆனால் ஒரு காரியம் நான் சொல்லிட்டேன், நான் செத்து போன பிற்பாடு கூட ஆண்டவனை விட மாட்டார். ஆண்டவர் அழைக்காம நீ ஊழியத்துக்கு வராத. ஆனால் ஆண்டவர் மனசு வச்சா நீ உன்னால தொழிலும் செய்ய முடியாது, வேற ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த வசனம் பொய்யாக போகாது. அதான் எழுதியிருக்கிறது, நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களா இருப்பார்கள். ஆபிரகாம் மரித்த பிற்பாடு ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார் பைபிள் எழுதி பாத்தீங்களா. அதனால நம்முடைய விசுவாசம் ரொம்ப அருமையானது, ரொம்ப நம்முடைய பரிசுத்தம் ரொம்ப அருமையானது.
நமக்குள்ள ஆவிக்கிற எத்தனைகள் எல்லாம் அருமையானது. நாம் மிகப்பெரிய சொத்தை பூலகத்தில் விட்டுட்டு போறோம். என்னது? அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களா இருப்பார்கள். அதனால பெற்றார்களா இருக்கிறவர்களே, நம்முடைய உத்தரவாதம் ரொம்ப பெருசு. ஆனா இப்படி செஞ்சிடக்கூடாது, அறிந்தோ அறியாமலோ. மத்தேயு 23:37-38 வாசிக்கிறோம். இவனுடைய இரத்த புலி எங்கள் மேலும் எங்களுடைய பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் என்று சொன்னாங்க. ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா? AD 70 ஒரு நூற்றாண்டு கூட முடியல. எவ்வளவு பயங்கரமான பாடுகள் அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு ஏற்பட்டது. இந்த தகப்பன்மார் செய்த பாவம் அந்த பிள்ளைகளுமா அந்த சாபத்தை அனுபவிக்கணும். அதனால பைபிள் எழுதியது எச்சரிப்பாக பிதாக்கள் செய்கிற அக்கிரமத்தை பிள்ளைகளுடைய 3ஆம் 4ஆம் தலைமுறை மாத்திரம் விசாரிக்க விடவே மாட்டார். அதனால வாழுங்கள் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக, பெற்றோரால் பிள்ளைகள். அதனால அவர்கள் மகிமையை பெறட்டும், அவர்கள் மேல கர்த்தருடைய நீதி காணப்படட்டும், அவர்களுக்கு அடைக்கலம் கிடைக்கட்டும், அவர்கள் பாக்கியவான்களா மாறட்டும். நாம் ஜெபிப்போம். எங்களை அன்பா நேசிக்க எங்கள் பிதாவே, இந்த அருமையான இரவு நேரத்துக்காக உம்மை துதிக்கிறோம். பெற்றார்கள் விசுவாசிகளாய் மாற்றப்பட்டது ஒரு பெரும் பாக்கியம். அதனால அவருடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை குறித்து உங்களுடைய வசனத்திலிருந்து நாங்கள் படித்துக் கொண்டிருந்தோம். தலைப்பு வசனமாய் நாங்கள் சிந்தித்த பொழுது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும். என்ன அருமையான வாக்குத்தத்தம் எங்கள் தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆண்டவரே, நீர் பெற்றார்களாக எங்களை விசுவாசிகளாக மாற்றினீரே, எங்களுக்கு பிள்ளைகளை தந்தீரே. அதனால அந்த பிள்ளைகளுக்கு நீர் போதியும், எங்களுக்கு எல்லாம் போதிக்க தெரியாது. எங்களுக்கு அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது ஆண்டவரே. ஆனால் உன்னுடைய பிள்ளையுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொன்னீரே. அந்த பெரிய சமாதானத்தை இந்த பிள்ளைகள் கண்டால் உலக சமாதானத்தை நன்மையை தேட மாட்டார்கள். எங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய மகிமை வழங்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய நீதி நிலைத்திருக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே, அவர்கள் எங்களுடைய மரணத்துக்கு பிற்பாடு அவர்கள் பாக்கியவான்களா இருக்க வேண்டும். அதுல எங்களுக்கு மிகப்பெரிய உத்தரவாதம் இருக்கிறது ஆண்டவரே. அந்த உத்தரவாதத்தை நாங்கள் நிறைவேற்றினோமா? நிறைவேற்ற எங்களுக்கு ஆசை இருக்கிறதா? அதற்குள்ள துடிப்பு இருக்கிறதா? அது ஒரு முறை கூட கர்த்தருடைய வசனத்துல நாங்கள் ஆழமாய் பரிசோதிக்க பெற்றாலும் எங்களுக்கு ஆண்டவரே கிருபை எடுத்துள்ளோம். எங்களால எங்களுடைய சாட்சியின் கேடுனாலே, எங்களுக்கு ஆத்தும் பாரம் இல்லாதனால எங்களுடைய பிள்ளைகள் கெட்டால் அது ரொம்ப பயங்கரம். அப்படி விசுவாசிகள் யாருக்கும் நடந்து விடாதபடி அப்பா விசுவாச குடும்பங்களில் கண்மணி போல காத்து அவருடைய பிள்ளைகளையும் இந்த சொல்லப்பட்ட 4 ஆசீர்வாதத்தினாலே நீர் 3 ஆசீர்வாதத்தினாலே இந்த பூலோகத்தில் நிரப்பலாம். நாங்கள் போன பிற்பாடு கூட எங்கள் பிள்ளைகள் பாக்கியவான்களா மாறலாம். உங்களுடைய வசனத்துக்காக ஸ்தோத்திரம். கேட்டபடி மக்களை ஆசீர்வதி. தொடர்ந்து எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மனதுள்ள மேயருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
ரத்தத்தால் செழிக்கப்பட்டோம், ஒப்புரவாக்கப்பட்டோம். ரத்தத்தால் செழிக்கப்பட்டோம், ஒப்புரவாக்கப்பட்டோம். ஐயா ஒப்புரவாக்கப்பட்டோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை நோக்கி பார்க்கின்றோம், பிரகாசம் அடைகின்றோம். உம்மை நோக்கி பார்க்கின்றோம், பிரகாசம் அடைகின்றோம். ஐயா பிரகாசம் அடைகின்றோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. போது பாய்ந்து ஓடிய ரத்தம்
பல கோடி வார்த்தைகள் நான் கேட்டேன்.